வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
மதுரை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதியே கை தொழுத காப்பே யானை முகம் இருகொம்போ அகண்ட மார்வாம் சிறுகண்ணோ பானை போல் பெருவையரும் பாங்கான பொன் புனுலகும் தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகா நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளைகளையொடுத்தி வெள்ளை வணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாளனை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடிய நான் சொல்லை திறமோ அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடிய நான் சொல்லை திறமோ இந்த அழகான அகரக்கட்டுமா நகரத்திலே குழுவிருந்து வரக்கூடிய என் அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்ம பீடத்திலே வந்து பிறந்த பேச்சு பிரம்மசக்தி வருவாள் நமக்கு ஒரு நாளும் பயமில்லையே பொய்கையும் வடநாடு கண்டு மலைவேலருக்கும் திருமலை முருகா உட்டார் தன்னை எனக்கு ஒருவரும் இல்லை உமையாள் தனக்கு திருமகனே முத்தாடை தந்த அடியனே ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் விஸ்தரமாகவே வள்ளி தெய்வயானையோடு புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா உமை அடிதனை வணிந்தவர் அருள் தரும் நேசனே ஆதியும் அந்தமுமானே பொருளே சம்போ
வாய தோணே சம்போ தோணே அப்பனே ஐந்துகரம் பெருக தொந்திவாய சொல்லிக்க சுவாமி அப்பளமுடு பலன் முருகனி சர்க்கரை அவளுடு கடலையும் சகலமும் அழைத்தே முன்னாலே வந்த கணபதியே சம்போ ஐந்து கர தொந்தி வாய தோணே சம்போ தொந்து பொருளே ஏலா புதலம்பெல்லாம் பரந்து நாதர் வந்து வைதிரந்து வந்து வைதிரந்து சுவாமி புகழ்ந்திடும் கலை மகள் அறிந்திட ஒரு மகள் தொந்தி கண்ணீரைந்த சிவ தானுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் உம்மை பாடுவே சம்போ சுவாமி வள்ளியால் தினை போனத்தில் வருங்கிலே தனை விரட்ட வள்ளியால் தினை போனத்தில் வருங்கிலே தனை விரட்ட ஐயா வாய்த்த தினை மாவை உண்ட அடிவடி திருச்செந்தூர் திருமலை பழனிமலை அப்பனை மாறுபடா சுரந்தலைய மாறுபடா மாறுபடா சுரந்தலைய சுவாமி முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா ஐயா முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா ஓம் என்னும் ஓங்கார நாதத்தின் நாதமாகவே வந்துதித்த நாதத்தின் நாதவிதமாகவே வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என்கோரோ கணபதியே என்கோரோவே கனவிலையும் உனை மாறவே குணவதியே அரண்மோக அப்பா கொஞ்சரமே உமை பாட நாம் பாடுவோமே ராமா உன்னை ராமா பாடுவோமே ராமா உன்னை ராம பலகாலோ உன்னை தொழுவோமே
கூறுமே ராமா உன்னை ராமா குட்டங்குறை வந்திடாமல் அடிமுடியும் தேடி காணே மலவானருட சீர்வாதத்தை ஒரு நல்லருகனானலாகி நந்திதளைய குடமாகி சுவாமி நந்திதள குடமைதாலோ இருகையிலே வீசுவோளா ஐயா எல்லை இல்லா ராமர் வானோ உந்தன் சொல்லை நாங்கள் வாட ராமா உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணையிருப்பாமா எனக்கு துணையிருப்பாரி ராமா தாயகலை மவலையும் மலை மகளே மலை மகளே மலையரசனுட திருமகளே மலை மகளே தாயகலை மகள மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதியம்பிகையாய் சக்தி வந்தருள வேணுமாம்மா நெஞ்சடைத்து நான் உணர்ந்தோ ஆவதடும் மாறும் வேலை தண்ணில் ஆவதடும் மாறாமல் குரலும் மங்கிடாமல் சக்தி நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ தாய மகளை மகளே சக்தி தாய மகளை மகளே எனக்கு நின்று விளையாட வேண்டும் அரக்கர்கள கருவரு அரக்கர்கள கருவரு ஹரிராமரு ராமா அன்னை சீதை மணவாளா சீதையுட மணவாளா ஸ்ரீராம சந்திர சிவனுக்கு வாசலையா திருமகனே தண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ வந்தருளாய் குல தேவதை கும்பமாடங்குழல் மாடன் கோலக்கார தலவமாடே ஐயோ ஆதினமலைய ஐயனாரும் அடியனுக்கு வந்தருளாய் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா கருள வருவாயா கொடுத்த கருமேனி கருமேனி அம்பிகையாள் கருள வருவாயம்மா ஆயர் குளம் பிறந்தவர் ஆய்புராட்டி தம்புராட்டி ஆயனங்க அம்பிகையா ஆயர் நங்கையா அடியனுக்கு வந்தருள்வாயே ஐயா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா ஐயா சுடரொளிவில் பிறந்த பிள்ளை சுடுகாடு வளர்ந்தமாவே எங்க செல்ல பிள்ளை சுடல ஐயா எனக்கு சிறுவனுக்கு வந்தருள்வா சுடல பெரிமாயாண்டி காட்டு சுடல ஐயா காட்டு ஐயா உத்தரவு கொடுக்க வேண்டும் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் இந்த அகரக்கட்டு நகரத்தில அகரக்கட்டு நகரத்தில சாமி கொடுவே
கொடுவிருக்கும் தேவாதைதான் அம்மா ஊரக்க வந்தவள உத்தமிய முப்போடாதி சக்தி மூணு முகம் கொண்டவள் தான் அம்மா முப்புறத்தாண்டவள் தான் முப்போடாதியே எனக்கும் முன்னால் வந்த அருள் பூரிவார் இருப்பு தண்டு பாலத்தில கொடுவிருக்கும் தேவாதைதான் ராமனுட அவதாரம் கரடி போல வடிவம் கொண்டு பாண்டிய மன்னன் தோட்டத்தை தான் பரிமோசம் செய்த தெய்வம் ஐயா ராமன் நல்ல கரடி ஐயா எனக்கு நாவதில மறந்தருவா பையில பிறந்த பிள்ளை செய்தவை வளர்த்த மகன் செல்ல பிள்ளை அவங்க அருப்பா சிறுவனுக்கு வரந்த அருவா பச்சாத்தி மாட சுவாமி பாலனுக்கு வந்த அருள்வா ஐயாகரக்கட்டு ஊரதில தென்பூரம் நன்னதில சேபி நல்ல காலேஜுக்கு பக்கத்துல வந்தவர ஐயா தர்க்க மாடதளவா மாடா ஐயா ஆதியில தர்க்க ராஜன் பாதியில தளவா மாட மாட்டு முகம் கொண்டவர்தான் மன்னனுங்க தளவா மாட மனிதர் உடல் மாட்டு முகம் புது பரப்ப பிறவி செய்து புதுமாட சாமி ஐயா புதுமாட சாமி ஐயா பிள்ளைக்கு நீ வரம் தருவாயே புதுமாட பாடறிவேன் படிப்பறிவேன் பாடறியம் படிப்பறிவேன் பாலகன் கருமேனிய நாம் பள்ளிக்கூடம் நான் அறிவேன் பாடறியா நாளை தண்ணில் என்ன படிக்க வைத்தார் அம்மா அப்பா அப்பாவை நான் மறவே அழறிய எழுத்தறிவேன் உள்ள வகையறிவேன் நாளை தண்ணில் எழுத வைத்தார் என் குரு அறியாத நாளை தண்ணில் அறியாத நாளை தண்ணில் எனக்கு விவரம் செய்தார் என் குரு என்னை விவரம் செய்தார் சாமி கட்டு தந்த வாத்தியாரை அண்ணாவி குருவவர் யாரு என்று வாப்பமானாள் தென்காசி மாவட்டத்திலே பூச்சொரி நல்லூர் நகரில் வாழும் மாநிலங்கள் அதிபர் மாடசாமி புலவர் வாதம் சுந்தரஞ்சர் பூச்சொரி சுந்தர பாண்டிய பரமதி சோதிமணி கவிகள் வாடும் சுக்கலிங்க புலவர் வாதம் சாதி மல்லி பூச்சொரி புறநகரில் வாழும் சகலக்கல கட்டுணர்ந்த சகலக்கல காட்ட சமூக கோணர் புலவர் வாழும்
வந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவவர் தான் வடக்கை என்றால் வடகாசி மத்தியில சிவகாசி தெற்கை என்றால் தென்காசி தென்காசி மாநகரத்தில மேல புலியூர் நன்னதியில வாழ்ந்தவர் தான் குருநாத ஆடாத தேவதைய ஆட வைத்து பார்ப்பவர் தான் ஆடாத தேவதைய ஆட வைத்து பார்ப்பவர் தான் உலகம் கவிகள் வாடும் உலகம் செல்லப்பா புலவர் வாதோ செல்லப்பா புலவர் வாதோ எனக்கு கட்டு தந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவர்தான் அது யாரு என்று பாப்போமானா சபை தண்ணில படிக்க வைத்த அண்ணாவி குருவர்தான் உலகம் யாதி வெட்ட பைம்பொலி மாநகரில் வாழும் மாரியம்மா நாமம் பெற்ற நாமம் பெற்று அக்கா மாரியம்மா புலவர் வாதம் பந்தோழி மாரியம்மா புலவர் வாதம் மாரியம்மா புலவர் வாதம் மாரியம்மா புலவர் வாதம் கால்வித்தை கட்டவர்க்கு குடிக்கும் ஜவகண்ணாவித்தை கட்டவர்க்கு அதப்பங்கட்டி சுமந்திடுவோம் கால்வித்தை கட்டவர்க்கு முன்னோடும் ஜவகண்ணா முழு வித்தை கட்டவர்க்கு வித்தை கட்டவர்க்கு முத்ததல பிள்ளையாவே முத்ததல பிள்ளையாவே முத்ததல பிள்ளையாவே முத்ததல பிள்ளையாவே சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைந்த தாய்மார்களே இந்த அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடிய தென்காசி மாவட்டம் சரி கடையநல்லூர் தாலுகா. ஆமா இந்த கடையநல்லூர் தாலுகாவிலே என்னையா தேனிருந்து தேன் சொரியக்கூடிய தென்றல் வீசி கனிதொழுகும் இந்த அகரக்கட்டுமா நகரத்திலே ஆமா ஊருக்கு தென்புறத்திலே சேபி காலேஜ் அருகாமையிலே வந்து யாரு குழுவிருந்து வரக்கூடிய தெய்வாத யாரையா என் அப்பனாகப்பட்ட 1008 மாடனுக்கும் அண்ணாவி புதுமாட சுவாமி மற்றும் யாரு பேச்சு பிரம்மசக்தி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயம். ஆமா இந்த திருவாலயத்திலே என்ன இன்றைக்கு என்னையா என்ன மாதம்? தை மாதம் ஆமா தை மாதம் 1ஆம் தேதி. சரி அதுவும் இன்னைக்கு தை பிறந்தா வழி பிறக்கும் என்பார்கள். ஆமா இந்த தை மாத பிறப்பன்றைக்கு தை பொங்கலை முன்னிட்டு அது என்ன கிழமை வந்தாலும் சரி பார்த்துக்கோங்க. ஆமா ஐயாவுக்கு கொடை என்ன மாச பிறப்பு அன்னைக்கு. ஆமா 1ஆம் தேதி. ஆமா இந்த தை மாத பிறப்பு தினத்திலே தை பொங்கல் விழாவை முன்னிட்டு சரி என் அப்பனாகப்பட்ட ஆமா புதுமாடசாமி பேச்சு பிரம்மசக்தியுடைய ஆமையா திருவாலயத்திலே குடை விழா பெருவிழாவாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா இந்த குடை விழாவிலே என்ன நாமளுடைய வில்லிசை வரவேணும் என்று அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாமனா என்ன
அதாவது வருஷத்துல சோழி பார்த்துக்கோ. ஆமா, இதான் சோழி. இதான் எங்களுக்கு முதல்ல சோழி. ஆமா, போன வருஷமும் சரி. ஆமா, மாடசாமிக்கு தான் அடிச்சிருக்கோம். இந்த வருஷமும் எங்க ஐயா மாடசாமிக்கு தான் அடிக்கும் பார்த்துக்கோ. அவர் சொல்லியிருக்காரு, நீ எங்கெங்க போய் வருஷத்துல முதல்ல வில்லு அடிச்சாலும் என் வாசல்ல வந்து கூட அடிச்சிடணும் இருக்காரு. நானும் சரி நினைக்கிட்டேன். ஆமா, அதான் சொல்லி இருக்காங்க, குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்குது கூடவே கூடாதும்பார்கள். நம்மளுக்கும் ஐயா மாடசாமி தான் குலதெய்வம். அதனால குலதெய்வத்தை வணங்கி விட்டு எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்குமா. அதனால ஐயா மாடசாமியுடைய திருவாலயத்திலே அது இன்னைக்கு பாருங்க, ஐயா ஊருக்கு வடக்க இருந்தாரு. ஐயாவை புதுசா கொண்டு வந்து பிடிமண் எடுத்து ஊருக்கு தென்புறத்திலே ஊரை காக்கும் தெய்வமாக என் புதுமாட சுவாமிக்கு புது சிலை வரிந்து, சரி, என் பேச்சு பிரம்மசக்திக்கும் ஆலயங்களை கட்டி, கோவிலையும் கட்டி கொடிமரமும் நட்டி ஐயாவுக்கு இதான் வருஷத்துல கொடை. இந்த ஆலயத்துக்கும் கொடை விழா பார்த்துக்கோ. ஆமா, அதான் சொல்லி இருக்காங்க, என்ன கோவில் வாழ்ந்தாதான் குடி வாழுமா. ஆமா, கோவில் வாழ்க குடி வாழ்கன்னு சொல்லி இருக்காங்க. என்ன குடி? அந்த குடி இல்லையா, கோவில் வாழ்ந்தாதான் குடி மக்கள் வாழ்வார்கள். குடிமக்களா? நான் 12 மணிக்கு அங்க போயிட்டேன். 12 மணி ஏவத்துல இருக்கீங்களோ? ஆமா, வேங்கன்னா எப்பவுமே வச்சிருங்க, கடை பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு அனுப்புங்க. யாருக்கு என்ன கவலை, தாளத்துக்காரருக்கு நாளை கடை அனுப்புறாங்க. வாங்கி வச்சிருக்காருன்னா நமக்கு உண்டுடா. அதனால என்னையா, கோவில் வாழ வேண்டும், குடி வாழ வேண்டும், குடி மக்கள் வாழ வேண்டும். சரி, அதனால ஒரு சாமி எவ்வளவு அருள் இருக்கோ, ஆமா, அது வடிதான் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பார் பார்த்துக்கோங்க. அதனால புதுசா என் புதுமாட சுவாமிக்கு கோவிலையும் கட்டி கொடிமரங்கள் எல்லாம் நட்டி, சரி, ஐயாவுக்கு இந்த வருஷம் குடை விழா. ஆமா, குடை விழாவிலே, சரி, ஒரு ஊரு சேர்ந்து நடத்தினாலும் நடத்த முடியாது பார்த்துக்கோ. ஆமா, ஒரே ஒரு ஆள் நடத்துதாங்க. எவ்வளவு பெரிய திறமை தெரியுமா அதெல்லாம். ஆமா, எவ்வளவு பேர்த்த அனுசரிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே நம்மள 10 ஆளை திரட்ட வேண்டியது இருக்கு. ஆமா, அப்போ என்ன செய்ய முடியும்? அதனால ஐயாவுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு, சரி, நேத்து குடியழைப்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னு வைங்க. ஆமா, குடியழைப்புன்னு வைத்திருந்தால் முதலாகவே சாஸ்தாவுக்கு ஃபுல்லா இருந்து படிச்சிருக்கலாம்ல. சாஸ்தாக்கு விடிய படிச்சாலும் சாஸ்தா பிறக்க மாட்டாரு, விடிஞ்சு படிச்சாலும் பிறக்க மாட்டாரு, 4 நாள் படிச்சாலும் பிறக்க மாட்டாரு. 5 சொல்லுல பிறகு செஞ்சிருவாராம். ஆமா, எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும், சரி, முதலாகவே ஐயனுக்கும் ஐயனாக விளங்கி வரக்கூடிய சாஸ்தாவுக்கு படிக்கணும். சாஸ்தாவுக்கு படிக்கணும். சாஸ்தாவுக்கு ஏன் பாடுதாங்க? எதுக்குன்னு பாடுறாங்க? நம்ம எல்லாம் யாருக்கெல்லாம் பிறந்திருக்கோம்? நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்திருக்கோம். நாமெல்லாம் ஆமா தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆமா, ஆனால் சாஸ்தா அப்படி அல்ல. சரி, அரிக்கும் சிவனுக்கும், ஆமா, ஐயனுக்கும் ஐயனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. ஓஹோ, அப்பேற்பட்ட சாஸ்தா பிறந்தாதான், ஆமா, சகல தெய்வங்களும் ஆலயத்துல வந்து, சரி, மனமகிழ்ந்து ஆளுமா. ஓ, மனமகிழ்ந்து ஆடும். புதுமாடசாமி வருவாரு, எங்க பேச்சியம்மா வருவா. சரி, அதனால என்னையா, ஐயனுக்கும் ஐயனாகி விளங்கி வரக்கூடிய சாஸ்தாவுக்கு 5 சொல்லுல பிறவி செய்து விட்டு, ஆமா, மறுபடியும் எங்கள் அப்பன் மாடசுவாமியுடைய வரலாறை பாட இருக்கிறோம். சரி, நாங்க பாடக்கூடிய பாட்டிலே பலது குட்டம், சொல் குட்டம், இசை குட்டம், கலை குட்டம். ஆமா, கதையிலே பொருள் குற்றங்கள், எங்க ஆட்கள்ல குட்டம், அடி தாளங்கள்ல குட்டம் இருக்கலாம், சாரீர குட்டம், சரீர குட்டம். ஆமா, எத்தனை குற்றம் குறைகள் இருந்தாலும் சரி, யாமனா என்ன இப்போ கேப் விட்டாச்சு பாத்துக்கோ. ஆமா, 2 மாசம் லீவு விட்டதுக்கு பிறகு, சரி, இப்பதான் முதல்ல எடுத்து வச்சிருக்கு. ஆமா, அந்த பானை வளைக்கும் போதே பானத்தை போட்டு விடுதாங்க. என்ன செய்ய,
அதனால என்ன? எந்த ஒரு குற்றமுறைகள் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுல உள்ள பிள்ளைகளை கொண்டு எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்ற ஆதரிக்குமாறு ஆமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. யாமனா என்னென்ன? இந்த அகரக்கட்ட ஆய்க்குடி கம்பளி சாம்போரோடகர சரி, இங்க கொடை நடக்காத கொடை கிடையாது, ஆமா, வராத வில்லிசை கலைஞர்களும் கிடையாது. கிடையாது கிடையாது. ஒரு எல்லா விதமாகிய கலைஞர்களையும் பாடுவதை நீங்க கேட்டிருக்கலாம். ஆமா. நம்மளும் என்னையா இந்த அகரக்கட்டுல ஒரு 2 வருஷமா அடிச்சாச்சு பாத்துக்கோ. சரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன குட்டி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆமா. அதுக்கு முன்னால என்ன? மாடசாமி கோயிலுக்கு, கரடி மாடசாமி கோயிலுக்கு ஒரு வருஷம் வந்தோம். சரி, அதுக்கப்புறம் என்ன? இங்க ஐயாவுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அதனால என்னையா ஒவ்வொரு புலவர்களும் ஒரு விதமாகவே பாடுவார்கள். கற்றவர் கைமண் அளவு கல்லாததவு உலகளவு என்பார்கள். ஆமா. அடியேன் நான் சிறு குழந்தை, ஆமையா, ஏதோ எனக்கு தெரிந்த அளவு சரி, என்னுடைய சித்தறிவுக்கு எட்டியவாறு ஆமா, அடியேன் நான் பாடுகிறேன். ஆமா. பாடக்கூடிய பாட்டிலே எந்த ஒரு குற்றமுறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்று ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதிமதி மான்மெழுகும் கெங்கையோடு பாம்பணிந்தோ பார்வதியே மனம் புரிந்த ஆமையா ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி ஆமோ அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமா சோதிமணி விளக்கு ஒளிவுவோ ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்கத் தோன்றி ஆமா வந்துதித்த அரிக்கும் சிவனுக்கும் ஆமண்ணே 5 சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறக்கார் தெரியுமா? யாரையா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார். சரி, அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னையா? சுவாமி பங்குனி மாதம் புதனதி உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், அயனே பங்குனி மாதம் புதனமே உத்திரம், பவரண பஞ்சமி கடகேல கிணத்து இந்திரமாகவே அமூர்த யோகத்து ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையடியிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ, சுவாமி ஐயனார் அதிகர சுதன் ஐயனார் சபரிமல தர்மசாஸ்தா ஐயனார் புல ஐயனார் திருவேணி சாஸ்தாவா ஐயனார் புல ஐயனார் ஆரியங்க ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் முத்து ஐயனார் ஆனமேல் ஐயனார் புலிமேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக ஆனப்புலி கூட்டத்தோடு அகரக்கட்டு தன்னதியில மாட வாசலில பிறந்தாரே ஓடுங்கம்மா ஒரு குலவ குலவ போட்டான குலவ போட தெரியாதோ? எத்தனை வில்லு அடிச்சு மேல அடிச்சாலும் சாமி வராது. நீங்க போடுற குலவையில தான் வரும் பாத்துக்கோங்க. குலவை போட தெரியலனாலும் பண்ணாச்சு ஊழ விட்டா பாருங்க, அதை கணக்கா ஊழ விட்டுருங்க. நீங்க போடுங்கம்மா ஒரு குலவை வாயால ஒரு குலவை ஐயன்
வந்து பிறந்த போது ஆலப்புலி கூட்டத்தோடு அவருக்கு பொன்னால பூணூலா ஒன்பதித்தலால்வடமா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாளவடமா ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பேப்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயனுக்கும் மெய்யனாகவே அப்பன் சபரிமல தர்மஞான சாஸ்தா வந்த அவதாரம் செய்தாரே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமாலும் கொழுவேர்ந்தாதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணுடன் பார்வதியும் கொழுவேர்ந்தா இந்திரலோகம் என்னும் பட்டேனத்தே தேவ இந்திரன் இந்திராணியும் கொழுவேர்ந்தா அந்த பிரம்மலோகம் என்னும் பட்டேனத்தே ஐயோ பட்டேனத்தே வாழும் பிரம்மாவும் சரஸ்வதியும் கொழுவேர்ந்தா சரஸ்வதியும் கொழுவேர்ந்தா என்ன மூத்த மகனான கணவேதியோ இளைய மகனான வேலவரோ 33 கோடி தேவர்களோ கையிலையில் 48,000 ரிஷிமார்களோ அகத்தியரோடு புலத்தியரோ ஐயோ புலத்தியரோ கையிலையில் அழகுகளை கோட்டு மாமோனியோ கோட்டு மாமோனியோ அப்பேர்வட்ட இறைவன் வாழக்கூடிய கையிலே கிரி பர்வதத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு ஆதி சக்தி அம்மா உமா பார்வதா தேவியோடு தலையிலே கங்காதேவி பக்கத்திலே அங்காள பரமேஸ்வரியும் சரி யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களை அணிந்து கொண்டு என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி குழுவிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி பகவானுக்கு என்ன தெய்வலோகத்து ரம்பையரெல்லாம் திரு நடனங்கள் ஆடுவார்கள். ஆமா ரம்பையவ வருவாளோ ரம்பையவ வருவாளோ நடனங்கள் ஆடுவாளோ வருவாள் உல்லாசமானோ வருவாள் மிருதங்கம் போடுவாளோ சரஸ்வதி வருவாளோ சரஸ்வதியாளோ சங்கீதங்கள் பாடுவாளோ சாமி தேவாதி தேவர்கள்
தேவாதி தேவரெல்லாம் திருநடனம் ஆடுவார் நெஞ்சமரை வீசுவார் நெஞ்சமரை வீசுவார் திருச்சங்கு ஊதுவார் திருச்சங்கு அவரோ தேவாரம் பாடுவார் தேவாரம் பாடுவாரோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு திருச்சங்கு ஓதி ஆமா தேவாரங்கள் எல்லாம் பாடி ஆமையா அந்த தேவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்திலே குழுபிறந்து வரக்கூடிய காலத்தில ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு என்ன வேலை? என்ன வேலை ஐயா? அதாவது என்ன இந்த உலகத்திலே மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். சரி, மும்மூர்த்திகள்னா யாருன்னு? யாரு ஐயா? மும்மூர்த்திகள்னா யாரு? மும்மூர்த்திகள்னா நம்ம உடுக்காரு, தாளக்காரு, கட்டக்காரு, அவங்க 3 பேர் தான் மும்மூர்த்தி. அவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகளும். மும்மூர்த்திகள்னா இவங்கெல்லாம் இல்ல. சரி, இவங்க யாரு? துர்வாசக முனிவரா? முனிவர் கூட கொண்டு சேர்க்காதப்பா. மும்மூர்த்திகள்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன். சரி, இவர்கள் தான் மும்மூர்த்திகள். ஆமா. இவங்களுக்கு தொழில் என்ன? என்னய்யா? படைத்தல், காத்தல், அழித்தல். சரி, படைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்குயா? யாருக்கு உண்டு? பிரம்மாவுக்கு. ஓ, பிரம்மதேவனுக்கு தான் படைத்தல் தொழில். அழித்தது ஆண்டவன் பகவானுக்கு. ஆமா. இந்த உலகத்தை இருவேர்கள் படைத்து காத்தாலும் சரி, அழித்தாலும் ஆமா, இந்த உலகத்தை காப்பதற்கு ஒரு ஆள் வேணும் அல்லவா? கட்டாயம் வேணும்ல. அவர்தான் என் பெருமாள் கோபாலக்கண்ணன், காக்கும் பெருமாள். ஆமா. அப்படி ஆண்டவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் மும்மூர்த்திகளானவர் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே என்ன ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்தார். இறைவன். 14 உலகம் எந்த உலகம் எல்லாம்? என்னதுல ஐயா? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், அரணலோகம், சக்திலோகம், சிவலோகம். சரி, யமலோகம், தவலோகம், வைகுண்டலோகம். ஆமா. பூலோகம் என்ற ஆண்டவன் 14 உலகங்களையும் படைத்தார். ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்து அதை 3ஆகவே திருஷ்டித்தாராம். எப்படி எல்லாம்? அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும். சரி, அதலை என்றாலே ஆகாய உலகம், அதிலே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, சுதலை என்றாலே நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி. ஓ, நம்ம மானிடர் வாழக்கூடிய மத்திய உலகம். மானிடரா? மானிடரா? மானிடர்கள் ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார் ஆண்டவன் பகவான். ஆமா. என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து பூலோக சீமையிலே மரம், செடி, கொடி, பயிர், புல் பூண்டு இலைதாவரங்கள், ஆடு, மாடு, கன்றுகளையும் படைத்தார். அப்படி படைத்தாலும் முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைக்கிறார். என்ன நாடு ஐயா? அது எந்த நாடு தெரியுமா? நாடு. நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, வடமல பொழியோ நாடு, வடமல பொழியோ நாடு, குளிர்ந்ததென்று வீசு நாடு, குளிர்ந்ததென்று வீசு நாடு. ஐயா, இஞ்சி மஞ்ச பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, பலகை எந்த பிளாமரங்கள் பழுத்தோங்கி செழிக்கும் நாடு, கட்டு ஒரு கலங்கானோ, கட்டு ஒரு கலங்கானோ, கதிரோலக்கு நெல் விளையோ,
வரப்பு எல்லாம் பழுத்து தரும் அறுத்து வந்த நதியில ஐயங்கடந்த கூடு கட்டும் கூடு கட்டி முட்டையிடும் கூடு கட்டி முட்டையிடும் கூடாது சன்னல் சாமி ஆனை கட்டி அழகு தீரு தரணிற்கெல்லாம் பெரிய நாடு பெரிய நாடு அந்த தாருகா புறமதியில புறமதி பெரிய நாடு புறமதிலே தரணி உலகத்திற்கெல்லாம் புகழ் பெரிய நாடாக விளங்கி வரக்கூடிய எந்த நாடு ஐயா? வடக்கே வடநாடு தேசத்துல. ஆமா, ரொம்ப வடக்க போக வேண்டாம். சரி, எந்த தாருகாவனம்? புளியங்குடி பக்கத்துல இருக்கு, பாத்துக்கோ. ஆமா, அந்த தாருகாவனத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். யாரு ஐயா? தர்க்க முடி ராஜனுமா தாருகவல்லிய மன்னவனும் தேவியோமா மனமகிழ்ந்து வந்து வாராரு. அந்த தர்க்கராஜனும் தாருகாவல்லியும் தான் அந்த ஐயா புதுமாட சாமி, பாத்துக்கோ. ஓஹோ, அவங்க ரெண்டு இருந்தானோ? ஆமா. யாமனா என்னையா? என்னதோ வில்லுக்காரங்க வந்தாங்க 6 பேரும். ஆமா, குடத்தையும் கம்பையும் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. என்ன தார்காபுரம் தர்க்கராஜம்னா தார்காவல்லியும் தான் சாமி பிறப்பே படிக்கலன்றப்படாது. ஆமா, ஐயா ஆதி ஒரு காலத்திலே ராஜனாகவே வளர்ந்து, ஆமா, பின் பிறவிலே மாட தேவாதையா வந்து அமர்ந்தவர் இந்த ஐயா புதுமாட சாமி, பாத்துக்கோ. சுவாமி அப்பேற்பட்ட தர்க்கராஜனும் தார்காவல்லிக்கும் அவர் சாதாரண பிறப்பு ஐயா கிடையாது. யாமனா சாம குடைக்கு மகளாக பார்வதா தேவி வந்து பிறக்கணும். ஆமா, அதனால ரேச ஐயா கதைய கிட்ட நெருக்கி கொண்டு வரணும், பாத்துக்கோ. அதனால தர்க்கராஜனும் தார்காவல்லியும் பிரம்மனுடைய புத்திரர்கள் 2 பேர்களும். சரி, யாரு புத்திரன்? பிரம்மருடைய புத்திரர்கள். அந்த பிரம்ம புத்திரர்கள். ஆமா, ஆதி ஒரு காலத்திலே ஆதிவல்லி கைலேங்கிரி பர்வதத்திலே பகவான் பார்வதி 2 பேருக்கும் தர்க்கமானது நடந்தது. சரி, அந்த தர்க்கத்தை தீர்க்க வேணும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதி சண்டை போட்டா அந்த உலகம் தாங்குமா? தாங்காது இல்ல, தாங்கவே தாங்காது. ஆமா, அதனால பிரம்மதேவர் அன்னபட்சி வாகனத்திலே அழகு கைலேங்கிரி பர்வதத்திற்கு வருகிற வேளையில கைலாச வாசல் படியில வலது காலை எடுத்து வச்சிருக்காரு. ஆமா, வலது காலை எடுத்து வைத்து என்னையா ஒரு படியை ஏறும் போது வலது கால் பெருவரல் தட்டினது. அதுல இருந்து வந்தது ஒரு உதிரமானது. மறுபடியும் இடது கால் பெருவரலை எடுத்து தர்க்கராஜன் பிரம்மதேவரானவரோ ஆமா ஒரு படியில வைக்கும் போது இடது கால் பெருவரலையும் தட்டியது அந்த கைலாச வாசல் படி. சரி, அதுல இருந்து உதிரமானது வந்தது. அந்த உதிரத்தை கையிலே ஏந்தி கொண்டு பிரம்மதேவரானவரோ கைலேங்கிரி பர்வதத்திற்கு கடவுளை பார்க்க வந்தார். 2 பேருக்கும் தர்க்கமானது நீங்கியது. அப்பந்தான் பார்த்து பகவான் கேட்டார், என்ன அப்பா பிரம்மதேவா மருமக பிள்ளை, உங்க கையில ஏன் உதிரமா இருக்கு, என்ன விவரம்னு சொன்னார். ஆமா, நடந்த விவரத்தை சொன்னார். அப்போ இந்த பிரம்மனுடைய உதிரத்தை பூமியிலே வீணாக விட்டு கூட விடக்கூடாது என்று அந்த வலதுகால் பெருவரல்ல உள்ள உதரமானதை ஒரு ஆணாகவே பிறவி செய்தார். இடதுகால் பெருவரல்ல உள்ள உதரத்தை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்தார். சரி, இரண்டையும் பிறவி செய்து வலது காலுக்கு இடது காலுக்கு என்ன முறை வேணும்?
பேரு வலது காலு பெருவர்களுக்கு இடது காலு வைக்கும் மச்சின மரம் வேணும் பார்த்துக்கோ. மச்சின மரம்னா ஆணாக ஆணு இருந்தா மாப்பிள்ள மச்சாம்னு கூப்பிட்டுருவாங்க. ஆமா, இது ஆணும் பெண்ணாக வந்து பிறவி செஞ்சிருக்காரு. அப்ப என்ன எப்படி கூப்பிடுவாங்க? இப்படி கூப்பிடலாம், கணவனும் மனைவியும். ஆமா, இருவருக்கும் தர்க்கத்தை தீர்க்க வந்ததினாலே தர்க்கராஜன் என்றும், சரி, ராஜ அம்சத்திலே இருப்பதினால் நீ ராஜா என்றும் பேர் கொடுத்து அந்த பெண்மகளுக்கு தார்காவல்லி என்று பேர் நாமங்களை கொடுத்து அவருக்குன்னு தனியாக ஒரு நாட்டையும் அமைத்தார்கள். அதுதான் இந்த தார்காபுரம். இந்த தார்காபுரத்திலே தெய்வ பிறப்பாக பிறந்த இருவேரும் மண் குடிசையில் இருந்தா மகிமை உண்டா பெருமை உண்டா? கிடையாது அல்லவா என்று தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் ஏய்யா என்ன தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து மாட மாளிகை எல்லாம் கட்ட சொன்னார்கள். மாட மாளிகை எல்லாம் எப்படி கட்டுகிறார் தெரியுமா? ஏழரை அங்கோபுரமா, ஏழரை அங்கோபுரமா, எதிரே ஒரு மண்டபமா, சூழரை அங்கனமோ தர்க்கமுடி ராஜனுக்கும் தாருகாவல்லியர்க்கும் சுட்டு கட்டும் மாளிகையா மண்டபம் மடப்பொழியா சுவாமி மண்டபங்கள் மடப்பொழியா அந்த காவலரைய வளரா கட்டும் மண்டபங்கள் சாவடியா கட்டும் மண்டபங்கள் சாவடியா பாவுரமும் பொன்னாலே கருக்க முடி ராஜனுக்கு கொடிமரமும் தங்கத்தாலே கோபுரமும் பொன்னாலே கொடி மரங்கள் எல்லாம் தங்கத்தினாலே ஆணை கட்டும் மண்டபங்கள் அசைந்திருக்க சாவடி குதிரை கட்டும் மண்டபங்கள் கொட்டார சாவடிகளோடு தர்க்க முடிராஜனும் தார்காவல்லியாகிய பெண்ணானவளுக்கும் இன்னை எப்படி எல்லாம் மேடைகள் அமைக்கிறார் தெரியுமா? ஒன்றாம் படித்தலமா பூச்சாவடியா வாழ பூச்சாவடியா படித்தலமா அவனே ஐயா இரண்டாம் படித்தலமா இரண்டாடும் மேடைகளா மூணாம் படித்தலமா கட்டும் ஜாவடியா நாலாம் படித்தலமா நடந்தாடும் மேடைகளா படித்தலமா அசைந்து இருக்க சாவடியா ராஜன் அசைந்து இருக்கும் ஜாவடியா படித்தலமா அவருக்கு ஆறாம் படித்தலமா
படித்தளம படித்தளமா ஆனை கட்டும் மண்டபங்கள் ஆனை கட்டும் மண்டபங்கள் மண்டபங்கள் ஆனை கட்டும் மண்டபங்கள் ஆனை கட்டும் மண்டபங்கள் அவருக்கு ஏழாம் நல்ல படித்தளமா இருக்க மேடைகளாம் படித்தளமோ கொட்டார சாவடி கோட்டையில கொடியும் கேட்டி ஐயா கோட்டையில கொடியும் கேட்டி சர்க்கராஜன் கொடிமரத்தில் பட்டும் கேட்டி கோட்டையிலே கொடியும் கட்டி கொடி மரத்திலே பட்டும் கட்டி என் தர்க்கராஜனும் தார்காவல்லியும் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் என்னையா என்ன மண்ணு மனை சரி சொத்து சுகம் ஆமா நஞ்ச புஞ்ச எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு ஏக்கர் கணக்குல கிடக்கு ஏக்கர் கணக்குல கிடக்கு. ஆனா என்ன அந்த மண்ணு மனை ஆள்வதற்கு என் அப்பனாகப்பட்ட தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் ஆமா ஒரு சின்ன குழந்தை இல்லை. ஐயோ குழந்தை இல்லாத காரணத்தினாலே தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்ணானவளும் ஆமா ஏகபோகமா உள்ள தான தர்மங்கள் எல்லாம் செலவு செய்தார்கள். கல்ல கண்ட இடமெல்லாம் கையெடுத்து வணங்குதாங்க. வணங்குதாங்க மண்ணை கண்ட இடமெல்லாம் என்ன மண்டியிட்டு வணங்குதார்கள். மண்டி போட்டு வணங்குதாங்க. இந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியும் போகாத கோயில் இல்ல, வணங்காத தெய்வங்கள் இல்ல, தெய்வமே கிடையாது. ஐயையோ என்ன ஆண்டவா பகவானே இறைவா என்ன பாவங்களை நாமல் செய்தோம், இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே மன்னவா என்று ஆமோ என் தர்க்க முடிராஜனும் தார்காவல்லி பெண்ணானவளும் அதாவது என்ன ஒரு குடும்பம் தலைக்க வேணுமானால் என்ன வேணும், என்னையா வேணும், குழந்தை வேண்டும். ஓஹோ நான் நிறைய பணம் வேணும்னு நினைச்சேன். பணம் வேணும்னா என்ன குடும்பம் தலைச்சிருமா? ஆஹா நாளைக்கு பணம் வந்து கொண்ட என்ன ஏதுன்னு கேட்க போதா? கேட்காது இல்ல. ஆமா இப்ப 4 ஊருக்கே போனாலும் வைங்க சரி ஐயா என்ன ஆடு மாடு எத்தனை இருக்கு, தோப்பு துறவு இவ்வளவு எத்தனை ஏக்கர்ல வாங்கி போட்டிருக்க, ஆமா நஞ்ச பிஞ்ச எத்தனை இருக்குன்னா ஐயா உங்ககிட்ட கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க ஐயா வாங்க ஆமா நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, எத்தனை பிள்ளைகளு வீட்டுல எல்லாம் சவிக்கம் தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்போ என்னையா இந்த தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்ணானவளுக்கும் ஆமா பிள்ளை இல்லாத சோரோ புழுவாக தோணுதென்று என்றோ எங்க நவராஜே மன்னா எங்க நவராஜமன்னா தாருகா புறமதீர வள்ளியர்கோ நான் தான மலடுமானே இந்த நாட்டிலே மலடில்லையோ எங்கனவா ராஜமன்னா ரஜகிலிய பிள்ளையிலா பெருங்க வேலை ஐயா பிள்ளையிலா பெருங்க வேலை உலகத்தில ரொம்ப உண்டு. பிள்ளையிலா பேரு உலகத்தில ரொம்ப உண்டு. நானும் ஆணு என்றும் பெண்ணு என்றும் அன்புடனே பெற்றதப்போ ஆசை முகம் பார்ப்பதப்போ பிள்ளை இல்லாமலடி என்றோ பெண்கள் எல்லாம் பேசுதாரே
குழந்தை இல்லாமலடி என்று தாருகாபுரமதில குடும்பத்தாரும் பேசுதார ராஜமன்னா ராஜமன்னா யஜமானே ரஜகிலி பிள்ளை இல்லன்னு இப்படி புலம்புதியே அம்மா. ஏ தாருகாவள்ளி, ஏ அம்மா, நம்ம வேணா செத்துக்கு ஒரு பிள்ளை எடுப்போமா, இல்லாட்டா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்குவோமா? ஐயா அப்படி சொல்லாதங்க. ஏன்? நம்மளோட பிறக்கணும் பிள்ளை. அதான் சொல்லியிருக்காங்க. என்ன தன்னோடு பிறக்க வேணும் பிறவி என்பார்கள். ஆமா, தான் பெற வேண்டும் பிள்ளை என்பார்கள். அடுத்தவனை கூப்பிட்டா அத்தை குத்துக்கு தானே ஆள் பிடிப்பான். ஆமா, இதே கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா விட்டு கொடுக்க மாட்டான்ல, விட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, ஆயிரத்தை தான் சண்டை சடவா இருந்தாலும் ஏழு ஏன் அண்ணம்ல அதானே யார்கிட்ட கேட்டு கைய வச்ச நான் அடிப்பேன் மிதிப்பேன், அவனை அப்ப சட்டில வச்சு அவிச்சு தும்பேன். அதானே ஏன் பொறுப்பு. ஆமா, நீ அடுத்தவன் கேட்காம கைய வச்ச தலைய அறுத்துருவோம். ஆமா, அதே போன்று என்னையா வாழ்ந்திருந்து இருவேறும் வைகுண்டம் சேருங்காலக்கூடிய காலத்துல ஏய்யா என்ன பிள்ளை இல்லன்னு வையி. ஆமா, நிறைய சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கணும். சொத்து சுகம் சேர்த்து வச்சாதான் ஆமா சொக்காரன் சுபக்காரன் வந்து நம்மளுக்கு நாளைக்கு எனக்கு உனக்குன்னு வந்து நிப்பான், எனக்கு உனக்குன்னு வந்து நிப்பான். ஆமா, ஏலே எங்க பெரியப்பம்ல ஆமா நான் தாமல அவனுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்வேன். எழுதி எங்க சித்தப்ப ஆமா நான் தான் செய்யக்கூடிய காரியத்தை செய்வோம். ஆமா, ஒண்ணு இல்லன்னு வையி. ஏ தம்பி, ஒருத்தன் பார்க்க மாட்டான். உங்க பெரியப்பா தானடா. ஆமா, ஏ உங்க சித்தப்பா தானே. சரி, அவருக்கு ஆண்டு மரணலோகம் போயிட்டாரு. ஆமா, போய் செய்ய காரியத்தை. அப்படியா? ஏய்யா ஏடா என்ன போடா பேப்பே மவன. அதானே எங்க அப்பன் செத்த அண்ணனுக்கே அவன் ஒரு குட்டிச்சோறு வைக்க மாட்டோம்னுட்டு போனான். ஆமா, நான் 7 பாட்டில் கோட்டை அடிச்சுட்டு வடக்கிட்டு வாழை கிலோ போய் படுத்து கிடந்தேன். சித்தப்பனாவது பெரியப்பனாவது போ தேவனா உன நீ போய் வையும்பா. ஆமா, அப்போ என்ன இப்படி எல்லாம் வரும் மன்னவா. ஆமா, தீராத வினையை யார் தீப்பா? தெய்வம் தான் எங்க ஐயா. ஆமா, இந்த புதுமாட சாமி தான் தீக்கணும். மாறாத வினைய ஆமோ என் தாய் பேச்சு தான் தீக்கணும், மாத்தி தரணும். அதனால தர்க்கராஜனும் தாருகா வள்ளியின் அப்பனாகிய இந்த புதுமாட சுவாமியும் ஆமோ பிள்ளை வர வேணும் என்று ஆண்டவன் பகவானை எண்ணி தவம் இருக்க வருகிறார்கள். எப்படி வராங்க? தர்க்கராஜனும் தாருகா வள்ளியும் அரண்மனையில இருந்து தவ பொருளை எல்லாம் சேகரித்து தாமரை தப்ப குலத்தின் முன்பதாகவே வந்து தவச்சாலையை அலங்கரித்தார். சரி, எப்படி அலங்காரம் செய்தார் தெரியுமா? சாந்து கொண்டு நல்ல தரைமோலோகி சந்தேனத்தாளம் போட்டார். பாலாலே நல்ல தரைமோலோகி பன்னீராலே மாவு கொண்டு நல்ல தரைமோலோகி மஞ்சளாலே தர்க்கராஜன் மஞ்சளாலே போட்டா கோலம் போட்ட இடம் மதியில மௌனதர்க்கராஜனும் தாருகாவல்லியாரோ ஒரு குறுத்து வாழைகளை விரித்து நாயகரை பிடித்து வைத்த நிறநாளி நிறம் வரனை தந்தே அங்காலும்
சிலை எடுத்து வைத்தார் ஆறு காலம் பீடம் போட்டு ஆறு காலம் பீடம் மேல ஆறு காலம் பீடம் மேல இருவேறும் அருந்தமும் செய்து வாரா பீடம் போட்டார்கள் அருந்தவங்களை செய்து வருகிறார்கள் தர்க்கராஜனும் தாருகாவல்லி பெண்ணானவளும் அந்த தாருகாபுரத்திலே தர்க்கமுடிராஜனும் தாருகாவல்லியும் ஒரு வருடமா 2 வருடமா எத்தனை வருட காலம் 12 வருட காலங்களாகவே தவம் இருந்து வருகிறார்கள் ஆண்டவனை எண்ணி உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழை மறந்திடாமல் தர்க்கராஜனும் தாருகாவல்லியும் எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா எப்படி சாமி ஒருவரிடம் தவம் இருந்தார் உடையவனும் வரவும் இல்லை 2 வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை 3 நல்ல வருட காலம் முக்கணனும் வரவும் இல்லை 4 வருட காலம் நாதனுமே வரவும் இல்லை 5 வருட காலம் ஆண்டவனும் வரவும் இல்லை 6-7 வருடமாச்சு ஆண்டவன் வரவும் இல்லை 10-12 வருட காலம் 12 வருட காலம் படியளக்கும் பகவானும் வரவும் இல்லை அந்த பகவானும் வரவும் இல்லை வருடம் 12 வருட காலங்களாக ஆண்டவன் பகவான் வராமலே இருந்தார் ஆண்டவா பகவானே என்ன வருடம் 12 வருட காலங்கள் உன்னல உரங்கள உடையவன் பகவானை மறக்கவில்லை அம்மையா நாங்கள் செய்த தவத்தினை ஏதேனும் ஒரு குத்தங்கள் இருக்குமா ஆண்டவா ஆண்டவா என்ற ஆண்டவனை மனம் வகிழ்ந்து பாடுகிறார்கள் எப்படி வருவாரே ஆனா பார்வதியா மணவாளனே சம்போ சங்கர பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் இந்த பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சங்கரா சிவசம்போ சங்கரா ஈஸ்வரியா ஈஸ்வரியா சொல்லு ஈஸ்வரியா மணவாளனே சம்போ சங்கரா சேவை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அந்த கோமதியா அவட கோமதியா சொல்லு கோமதியா மணவாளனே சம்போ சங்கரா குறைத்துக்க வராமல் இருப்பதேனோ குறைத்துக்க வராமல் இருப்பதேனோ சங்கரா மணவாளனே சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா வராமல் இருப்பதேனோ குறைகளை திக்க வராமல் இருப்பதேனோ என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா வராமல் இருப்பதேனோ சங்கரா தப்பு என்ன தப்பு என்ன தப்பு என்ன செய்துட்டேனோ சம்போ சங்கரா பார்க்க வராமல் இருப்பதேனோ சங்கரா பார்க்க வராமல்
அகலாமல் இருப்பதேனோ சங்கரா சிவசம்போ சங்கரா அப்படி தவம் இருந்தோ வாரபோதே ஆடாத கைலாசோ ஐயா கைலாசோ அங்காடிடுமா அசைந்திடுமா ஏ கைலாசோ தர்கே ராஜன் தார்காவல்லி தவம் இருக்கும் வேலையில சாமி நகலாத கைலாசோ நகலாத கைலாசோ அங்க நகண்டு மெல்ல ஐயா ஐயா மேலைச கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். சாம பூஜைக்கு நேரம் இருப்பதினால் மதுக்குடம் வர இருப்பதினால் மேலைசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். தவம் இருந்து வரக்கூடிய காலத்தில ஆடாத கைலாசம் ஆடுது அசைது நகலாத கைலேங்கிரி பர்வதம் நகழ்கிறதல்லவா. பார்த்தால் இதை அறிந்தால் பார்வதா தேவி என்ன ஆண்டவா பகவானே இறைவா ஈஸ்வரா இறையோனே சிவபிரகாசா ஏன் ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே இருக்கிறது ஐயா சொல்லியாச்சு. ஏன் ஆண்டவா இவ்வளவு நாளாக ஆடாத கைலாசம் இப்ப ஆடுகிறது. ஆமா யாமனா கைலமலை ஆடணும்னா என்ன கடவுளை மனம் வருந்தி தவம் இருக்கணுமா இருக்கணும் அப்பந்தான் அம்மா கைலமலையே நடுங்கும் பார்த்துக்கோ நடுங்கும் அப்பேற்பட்ட தவம் இருந்திருக்காரு எங்க ஐயா புதுமாட சுவாமி. சரி அப்படி தவம் இருந்து வரக்கூடிய வேளையிலே என்னையா கைலை மலையானது ஆடுகிறது அசைந்தது அதை அறிந்தால் பார்வதா தேவியானவள் அம்மா ஆண்டவா பகவானே ஏன் ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு இன்னைக்கு ஆடாத கைலாசம் இன்னைக்கு ஆடுத என்ன விவரம் என்ன காரணம் பார்த்தார ஆண்டவன் பகவான் என்ன ஏ பார்வதி ஏ அம்மா அதோ பார்த்தாயா தர்காபுரத்திலே தர்கராஜனும் தார்காவல்லியும் சரி தாமர தெப்ப குளத்து முன்னால அம்மா தவம் இருந்து வருகிறார்கள். அம்மா ஆமாம்மா தவம் இருந்து வருகிறார்களா? ஆமா என்னத்துக்கு ஆண்டவா தவம் இருக்கிறார்கள்? எதுக்காண்டி தவம் இருக்காங்க? மண்ணுக்கா மனைக்கா தெரியலையா பொண்ணுக்கா பொருளுக்கா? ஆமா ஏ பார்வதி ஏ அம்மா இந்த உலகத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் மதலை செல்வம் அந்த மதல வர வேணும்னு தவமானது தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்காங்க ரெண்டு பேரும் தவம் இருக்கிறார்களா ஆண்டவா? ஆமையா பேர்பட்ட தவம் இருந்த அந்த தர்கராஜனும் தார்காவல்லிக்கு நீங்கள் குழந்தை வரமானதை கொடுக்க வேண்டியதான அம்மா பார்த்தால் வருவதா பகவான் என்ன அம்மா ஏ பார்வதிய ஏ பார்வதி ஒரு பாவ புண்ணியத்தை அறிந்துதான் அவங்களுக்கு குழந்தை வர இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆமா யாமனா என்ன குழந்தை விவரமானது சகாபுகாயா வரம் இல்ல கிடையாது கத்தரிக்காய் வாழைக்கா கிடையாது. ஆமா கடையில வாங்கி படக்குன்னு கொடுக்கிறதுக்கு இந்த பிறவியில ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமாகிய உள்ள பாவமானதை செய்திருப்பார்கள். ஆமா தாளத்துக்காரன் ஒரு பாவம் செஞ்சிருப்பான். சரி கட்டக்காரன் ஒரு பாவம் செஞ்சிருப்பான். ஆமா உடுக்காரர் ஒரு பாவம் செஞ்சிருப்பாரு. சரி குடத்துக்காரர் ஒரு பாவம் செஞ்சிருப்பாரு. ஆமா சாயிண்டுக்காரர் ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம். இருக்கும் நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம். ஆமா கோடான கோடியா
எல்லா பாவமானதை அறிந்து சரி ஏய்யா என்ன அவர்களுடைய ஆமா பாவ விதிமுறையை அணிந்துதான் இந்த பக்தர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பது வழக்கம். வழக்கம் அதனாலே என்னய்யா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளிடத்திலே பார்வதாதேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன கேட்கிறா? ஆண்டவா பகவானே, இறைவா இப்பேற்பட்ட தர்க்கராஜனும் தார்கா வள்ளி பெண்ணானவளுக்கும் குழந்தை வரமானது நீங்க இந்த உலகத்திலே கண்டிப்பா கொடுக்க வேணுமென்றா. ஆமா ஆண்டவா பகவானே, என்னம்மா இந்த தர்க்கராஜனுக்கும் தார்கா வள்ளி பெண்ணானவளுக்கும் ஆண்டவா குழந்தை வரம் கொடுக்க வேண்டும், குழந்தை வரம் கொடுக்க வேண்டும், ஆள வேண்டும், வரம் கொடுக்க வேண்டும், வரம் இருவரும் மாநிலத்தாள வேண்டும். பார்த்தார பகவானோ சித்திரபுத்திரனை நாரே வரவழைத்தார் பகவானோ வாருமையா சித்திரபுத்திரா வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும். தவம் இருக்கிறாரே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும், இவர்களுடைய தவத்தை நீங்கள் பறிந்து என்னையா இவர்களுக்கு குழந்தை வரம் இருக்கா இல்லையா, சரி உண்டா கிடையாதான்னு நீங்க சொல்லுங்கள் என்றார். ஆமா பார்த்தார் சித்திரபுத்திரனை நானவரோ என்னையா தர்க்கராஜனுடைய கணக்கு ஏடுகளை எடுத்து பார்த்தார். ஐயா முன்னால் ஒரு பிறவியில இந்த தார்காபுரத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த தர்க்கராஜனானவரோ வனவேடுவனாகவே பிறந்து 7-8 மாத சூழ்மானை அம்பாலை எய்து கொண்டிருக்கிறார். அதனால இப்பிறப்பிலே இவர்களுக்கு குழந்தை இல்லை. ஐயா மேலேச கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். தார்காவல்லி என்ன பாவம் செய்தா? அவ என்ன பாவம் செய்தா? அவ 7-8 குழந்தைகளுக்கு கருமருந்த கொடுத்து ஐயோ கருவளித்திருக்கா, ஒரு மருந்த கொடுத்திருக்கா, உருவளித்திருக்கா. ஆமா அதனால பிறப்பிலே குழந்தை இல்லை என்றார்கள். பார்த்தால் ஆதிசக்தி ஆகிய பார்வதாதேவி என்ன ஆண்டவா பகவானே இந்த தர்க்கராஜனும் தார்கா வள்ளி பெண்ணானவளுக்கும் நீங்க இப்போ ஐயா கொடுக்க விட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். ஆண்டவா பகவான் இங்க கொடுக்க விட்டாய், நாம் பார்வதியா நான் கொடுப்பேன். அப்பம் பார்த்தாரே பகவானோ ஏடி அம்மா பார்வதியே, அம்மா பார்வதிய இந்த ஈசனோட வார்த்தை கேளு பார்வதியே. குழந்தை வரும் கொடுக்க வேண்டும் பார்வதிய என்ன குழந்தை வரமானது கொடுக்க வேணுமே யானா. அவர்களுக்கு இப்பிறப்பிலே பிள்ளை வரமானது இல்லை ஆண்டவா. அதனால நீனே போய் பிறக்க வேண்டும் ஆண்டவா பகவானே. எங்கெங்கே போய் பிறந்தக்க சொன்னாலும் குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் அங்கவே என்னைய போய் பிறவி செய்கிறீர்கள் ஆண்டவா. ஆதி ஒரு காலத்திலே பர்வதராஜனுக்கும் பர்வதவல்லிக்கும் குமாரியாகவே போய் பிறக்க சொன்னீர்கள் ஐயா. அங்கேயும் நான் பார்வதாதேவியாகவே போய் அவதாரம் செய்தேன். இப்போ என்ன நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணானவளுக்கும் குழந்தை வரமானது கொடுக்க சொன்னீர்கள். சொன்னீர்கள். அங்கேயும் என்னைய போய் தான் பிள்ளையா பிறவி செய்த சொன்னீர்கள். ஆமா.
வடநாட்டு ஆண்டாரே மதுரை பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனுக்கும் மகளாக குழந்தை வரமானது கொடுக்க சொன்னேன். ஆமா, அங்கேயும் போய் நான் தான் பிறவி செய்தீர்கள். இந்த எங்க ஐயா புதுமாட சுவாமிக்கு இப்ப நானுமா போய் பிள்ளையா பிறக்க வேண்டும். நான் பிறந்தேனா அவரோ ஒரு மானிட பிறப்பு. ஆமா, இந்த உலகம் தாங்குமா? அது மட்டும் இல்ல, என்ன அவரோ ஒரு அரசகுமாரர். சரி, அவருக்கு மகளாக பிறந்தானா ஒரு அரசகுமாரியா அல்லவா? ஆமா, என்னைய இந்த அரசர்களுக்கு தாங்க மனமுடித்து கொடுப்பார்கள். ஐயா போன் போட்டீங்களா? தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்ணானவளுக்கும் ஆமா இப்ப நீங்கள் என்னைய குழந்தை வரமானது கொடுக்க சொல்லுகிறீர்கள் ஆண்டவா. இன்னைக்கு நான் குழந்தையாகவே போய் பிறந்தேனே, ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு நாட்டு இளவரசர்களுக்கு என்னைய மனமுடித்து வைத்தாருன்னா நீங்க என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய முடியும்? ஏ அம்மா பார்வதியே, அம்மா குழந்தை வரமானது என்ன கொடுத்தால் 16 வயதிலே சரி நீ பூத்து ரகுவாகி இருக்கக்கூடிய காலத்திலே உங்க அப்பன் தர்க்கராஜன் ஐயா புதுமாட சுவாமி சரி சுயவரத்தோட சடங்கோட சுயவரம் வைப்பார். சுயவரம் வைப்பார். அப்ப வந்து நான் உன்னைய மாலையிட்டு மனம் முடித்துக்கிடுதேன் என்றார். ஆண்டவா, அவர்கள் திருவயத்துல போய் பிறப்பதற்கு இந்த உலகத்துல சட்டம் வேண்டாம், மாத்தி பிறப்பதற்கு போய் சட்டம் தாருங்கள் என்றார். பார்த்தால் பாண்டவன் பகவான் அம்மா ஏ பார்வதிய அவர் தாமரை தெப்ப குளத்து முன்பாக ஏ அம்மா ஏ பார்வதி இலையிலையும் பூவிலையும் 6 மாத குழந்தையாக நீ போய் அவதாரம் செய்வாயம்மா. ஆண்டவன் வாக்களித்து வரம் கொடுத்தார். அப்படியே ஆகட்டும் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்ணானவளுக்கும் மகளாகவே வந்து எங்க ஐயா மாடசுவாமிக்கு மகளாக எப்படி வந்து அவதாரம் செய்ய போகிறார் தெரியுமா? நாளான அம்மா நாளையில தாயி நல்ல மாதத்தில அங்க 1ஆம் தேதி அன்றைக்குத்தான் ஏ மத்தியானோ மதியம் போல அந்த தாருகாபுரமதியில இலையிலையும் பூவிலையும் பூவிலையும் இல்லை ஈஸ்வரியா பிறக்க போறா. நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவ எங்க புதுமாட சுவாமிக்குத்தான் எங்க மகளாக பிறக்க போறா. ஆதி சக்தி பார்வதியா ராஜங்கோட்டையில இலையிலையும் பூவிலையும் பூவிலையும் ஈஸ்வரியா பிறந்துருவா. அப்படி சக்தி வந்து பிறக்கும் போதே மலை மாறி மலர்